தலைவர் கொச்சப்படுத்த விரும்பவில்லை. நானே பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஈழத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் தான் பிரபாகரன் தமிழ்நாட்டில் பிறந்தால் அவர் தான் வைகோன்னு நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நான் அவரை குறைத்து மதிப்பிட. ஆனால் அவர் என்னை குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாரு. தீர்ப்பு சொல்லிட்டாங்க, தண்டனை தான் என்னன்னு தெரியல. ஏன்னா மாத்தையாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அவர் துரோகின்னு சொல்லி மரண தண்டனை. இப்போ மதிமுகவில் உங்களுக்கு எப்போ தண்டனை நடந்தே இந்த உயரத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக நான் ஏறி வந்திருக்கிறேன். உங்கள் மகன் நேரடியாக 32ஆம் மாடிக்கு லிஃப்ட்டில் வந்து இறங்கிட்டார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியோட முதன்மை செயலாளர். இதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டு. மோசமான முன்னுதாரணத்தை தலைவர் வைகோ உருவாக்கிட்டார். அதனால தான் மக்கள் இவரை நம்பவில்லை. இந்த கவச குண்டலத்தை இழந்த கர்ணனை போன்று மல்லை சத்யாவின் மீது இந்த துரோக பழியை போட்டுவிட்டு நீங்கள் அதையும் இழந்து தமிழ்நாட்டில் ஒரு நிராயுதபாணி என்ற நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் உயிரை பாதுகாக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்றார். அவராக இருந்தால் கண்டிப்பாக கடலை விட்டு வந்திருப்பார். நாங்கள் செத்தானாலும் அவர் அந்த தலைவர் கரையில் சேர்த்து தான் செத்துருக்கோம். நாங்கள் உயிர் கொடுக்கின்றவங்க. உன்ன மாதிரி நான் சொல்லக்கூடாது. அதில் அது அபாண்டமான பழி சொல்லுவதில் வந்து தலைவருக்கு நிகர் அவர் தான். அவர் பழி பண்ணால் போட்டுருவார். ஒருத்தர் தூக்கி பேசினாலும் பேசுவார். தனக்கு தேவைன்னா தூக்கி பேசுவார், வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிட்டு போவார். அந்தளவுக்கு போய் சொல்லுவாரா நான் வைகோ? ஸோ பாரஞ்சித் மீதும் அவருடைய பார்வை அப்படிதான் இருக்கு. அதே தான். அதுக்கப்புறம் தான் அந்த துறையை சார்ந்த கொஞ்சம் பேர் வந்து இந்த தம்பிங்க என்னுடைய ஆதரவாக ஏதாவது பதிவுகள் போட்டாங்கன்னா இந்த நீல புரட்சியாளர்கள்லாம் மதிமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டு வராங்க. ஒரு திராவிட ஐடியாலஜியில் இருக்க கட்சினால நம்மளுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்களோ? ஆனால் அது ஒரு பண்ணையார் கட்சியாக தான் இருக்கும் மதிமுக. நீங்கள் அந்த இடத்த நோக்கி போகும்போது தான் உங்களுடைய அடையாளத்தை வெளியில் அவங்க பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களான்ற கேள்வி ஒன்று வரும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வரை தள்ளுபடி. இப்போ அவர் உங்களை பத்தி பேசும்போது கூட ஒரு ஒப்பீடு, அதுதான் உங்களை வந்து ரொம்பவே மனசை காயப்படுத்தி இருக்கும். பிரபாகரனையும் மாத்தையாவையும், யார் பிரபாகரன் யார் மாத்தையா? அதில் ஒரு விஷயம் என்னன்னா, என்னை மாத்தையான்னு சொல்வதில் தலைவர் வைகோ அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அவர் தன்னை பிரபாகரன்னு நினச்சிக்கிட்டார்னா அது வந்து சர்வதேச சமுதாயம் அதற்கான முடிவு எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு கூட எனக்கு ஈழத்திலிருந்து போராளிகளிலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கிறது. எங்கள் தலைவரோட அந்த ஒரு இதெல்லாம் சொல்லி, எங்களுக்கு உலகம் முழுவதும் தளபதிகள் இருந்தார்கள், அதில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தார்கள். அதில் குறிப்பாக மல்லை சத்யாவும் எங்களுடைய இயக்க வரலாற்றில் இடையறாமல் போராடி கொண்டு வந்தவர். பணத்திற்கானவர் அல்ல, எங்கள் இனத்திற்கானவர்னு முடிச்சிருக்காங்க. அப்போது நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியும், வைகோ யார் என்பதும் தெரியும். அதுக்காக நான் வந்து தலைவர் கொச்சப்படுத்த விரும்பவில்லை. நானே பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஈழத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் தான் பிரபாகரன் தமிழ்நாட்டில் பிறந்தால் அவர் தான் வைகோன்னு நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நான் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவர் என்னை குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாரு. தீர்ப்பு சொல்லிட்டாங்க, தண்டனை தான் என்னன்னு தெரியல. ஏன்னா மாத்தையாவுக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அவர் துரோகின்னு சொல்லி மரண தண்டனை விசாரணை நடந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ மதிமுகவில் உங்களுக்கு எப்போ தண்டனை காத்துன்னு தான் இருக்கிறோம், எதிர்பார்த்து. இருந்தாலும் இது ஒரு கடுமையான ஒரு விமர்சனமா இல்லையா? துரோகம் சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு மாத்தையாவை ஒப்பிட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் அவங்களால ஒரு தளபதியாக அறியப்படுற ஒருத்தர் 32 ஆண்டு காலம் ஒரு தலைவனுக்கு நிழலாகவே, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனசாட்சியே பயணிச்ச நீங்கள் ஒரு தடவையாவது ஏதாவது ஒருத்தர் தவறாக சொல்லும்போது கூட மல்லை சத்யா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற இடத்த அவர் தவறும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் பெரிய மனக்காயத்தை கொடுத்துருக்குது. அது என்னென்னா, நான் தான் சொல்கிறேன்ல, தலைவர் வைகோ வந்து மரணம் மட்டும்தான் என்ன வந்து தலைவர் வைகோவை பிரிக்க முடியும். மரணம் தருவாயிலும் அவர் சொன்ன அந்த ஒற்றை சொல் என் மனதை கீறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு எந்த மருந்துமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சமூகம் எனக்காக பேசுகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை சமூக செயல்பாட்டாளர்கள், பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இது தன்னுடைய மகனுக்காக தான் அவர் செய்தார் என்பது இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அவரை காயப்படுத்துகிறாங்க. நான் அது பார்க்குறேன். பட் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் தான் பதில் முடிவு எடுக்கணும். அதாவது இதில் யார் பிரபாகரன் யார் மாத்தையா அப்படின்னு சொல்கிறதுல கடினமான ஒரு விஷயம்தான்.
ஆனா இந்த அரசியல்ல சமகால அரசியல்ல இருந்து கடந்த கால வரலாறை பார்க்குற மக்கள் இப்ப எப்படி மதிமுகவையும் வைகோவையும் பார்ப்பாங்க? ஏன்னா திமுகவுல இருந்து இவர் வெளியேறின காரணம் என்ன சொல்லிட்டு வந்தார்? கலைஞர் தன்னுடைய மகனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த வாரிசு அரசியல சொல்லிட்டு வர ஒருத்தர் தன் மகனை கொண்டு வந்து இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுகன்றதே மகன் திமுகன்னு சொல்ற அளவுக்கு அந்த நிர்பந்தத்துல விமர்சிக்கப்படுறதை பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது நீங்க தலைவனா ஏத்துக்கிட்டவர் இப்ப இப்படி இருக்கிற நிலைமையை எப்படி பாக்குறீங்க? உங்களை அதை பழி சொல் போடுறதை எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னா, திமுகவிலிருந்து தலைவர் வைகோ நீக்கப்படுகின்ற போது அதற்கு முன்பு நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 7 வயதிலிருந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றிட்டு வர்றார். மாணவர் பருவத்திலிருந்து அப்புறம் அப்படியே ஓடி குதிச்சு மிசா கைதி என்று கடைசி வரையிலும் இன்று வரையிலும் அந்த இயக்கத்தில் அவர் திமுக இல்லாமல் அவர் ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்கிறார். அதே காலகட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் உழைச்சிட்டு வர்றாரு. உங்களுக்கு பிரதிபலனாக 3 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் 18 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் நீங்க 25 ஆண்டுகள் நீங்க திமுக இருந்திருக்கீங்க. 3 முறை அவருக்கு 18 ஆண்டுகள் மேலவை உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் குருவிக்குளம் சேர்மன். எங்கே உங்களுக்கு திமுக குறை வைத்திருக்கிறது? இங்க என்னன்னா, நான் இப்போ வெளிநாடு போகும்போது சொல்லாங்கலாம் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தலைவர் அப்போ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு சொல்லாம கொள்ளாமல் நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஏற்படுகின்ற விளைவுகள் மோசமா இருந்திருக்கும். அப்போ நீங்க ஈழத்துக்கு போனீங்க, தலைவருக்கு சொல்லாமல் நீங்களே படகுல போயிட்டு அங்கே போய் 45 நாள் நீங்கள் இருந்தீங்க. அது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு நிலைக்கு 2 பக்கத்துலையும் கொண்டு வந்திருக்கும். இலங்கை அரசு ஒரு பக்கம், இந்திய அரசு ஒரு பக்கம். புலிகள் அந்த போராளிகளுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. திமுகவுக்கும் அது தர்ம சங்கடம் ஆட்சியே போச்சு இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நரசிம்மராவ் அரசாங்கம் மேலே இருக்குது. இங்கே அதிமுக அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருக்குது. இப்போ அங்கிருந்து ஒரு கடிதம் இங்கே வருது, உளவு பிரிவோட கடிதம். அந்த கடிதம் என்னன்னா, வைகோவுடைய அரசியல் நலனுக்காக கலைஞரை கொலை செய்ய போகிறார் என்பது ஒரு கடிதம் வர்றாங்க. அந்த கடிதத்தை இங்கே உள்துறை கொடுத்து அதை கலைஞர்கிட்ட காட்டி உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, இது மாதிரி கடிதம் வந்திருக்குது, பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. போலீஸ் பாதுகாப்பு அவர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ கொந்தளிப்பு நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் சொல்ல கொள்ளாமல் இலங்கைக்கு போனதால் ஈழத்துக்கு போய் அங்கே எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், ஆட்சி போச்சு, எல்லாம் வந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் கட்சியில் கொந்தளிப்பு, அவர் கட்சி விட்டு நீக்கணுன்றாங்க. அப்போது ஒரு டாக்குமெண்டேஷன் இருந்தது, இவர் நீக்குவதற்கான காரணங்கள், வேல்யூடான காரணங்கள் இருந்தது. நான் கூட சொல்லுவேன், அது எந்த திரைப்படம் எனக்கு சரியாக நினைவில்லை. அது என்னடி உலகம், அது ஒரு பாட்டு. ஆமா, இது படாபட்டு அந்த படாபட்டு அவள் ஒரு தொடர் அவள் ஒரு தொடர் நினைக்கிறார். கோடு போட்டு நிற்க சொன்னா சீதை எங்கு நிற்கலை, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லை அப்படின்ட்டு கட்சி விட்டு தலைவர் நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்ட போது எல்லா கட்சியோட அந்த அடிப்படை நீக்கப்படுவர்களையும் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ உங்க கூட யாரும் தொடர்பு கொண்டு கூடாது. அப்போ கோடு போட்டு நிற்க சொன்னாங்க, யாரும் நிற்கலையே. உங்களை நோக்கி ஓடி வந்ததால் தான் இப்போ நீங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஒரு கட்சி உங்களுக்கு பின்னாலும் நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு நிலைமையில் நீங்களும் அதிமுக கூட்டணியோட எம்பி ஆனீங்க. இப்போவும் திமுக தயவில் 5 ஆண்டுகள் ஒரு முறை எம்பி இருந்தீங்க, இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கீங்க. 30 ஆண்டுகள் 3 மாத நாடாளுமன்றத்தில் 29 ஆண்டுகள் திமுக உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தது. அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் அதே சைமல்டேனியஸாக அவரும் கீழ்நிலையிலிருந்து மேலே வர்றார். மதிமுகவில் என்னன்னா, நான் அடிமட்ட தொண்டனாக அங்கிருந்து வளர்ந்துட்டு வரேன். 32 ஆண்டுகள் ஆரம்பத்திலிருந்தே மதிமுகவில் நடந்தே இந்த உயரத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக நான் ஏறி வந்திருக்கிறேன். உங்கள் மகன் நேரடியாக 32ஆம் மாடிக்கு லிஃப்டில் இறங்கிட்டார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியோட முதன்மை செயலாளர். இதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டு. எனவே இது மோசமான முன்னுதாரணத்தை தலைவர் வைகோ உருவாக்கிட்டார். அதால தான் மக்கள் இவரை நம்பவில்லை. இப்போ ஏற்கனவே அந்த நம்பகத்தன்மை இழந்து போன கட்சி நொறுங்கி போயிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் அந்த தலைவனை உயிராக நேசிக்கின்றார்கள். நான் எப்படி நேசிக்கிறேனோ அப்படி அவர்கள் நேசிக்கின்றார்கள். மதிமுக என்பது கேடர் பேஸ் பார்ட்டி தான், ஜென்ரல் பப்ளிக் கிடையாது, வாக்கு வங்கி பெருசாக கிடையாது. 1% ரொம்ப கீழே தான் இந்த கட்சியோட முறையே உதயசூரியன் சின்னத்துல தான் போயிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பகத்தன்மை,
அந்த கவச குண்டலத்தை இழந்த கர்ணனை போன்று மல்லை சத்யாவின் மீது இந்த துரோகப்பழியை போட்டுவிட்டு நீங்கள் அதையும் இழந்து தமிழ்நாட்டில் ஒரு நிராயுதபாணி என்ற நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ள எங்கே போனாலும் மக்கள் பேசுகிறாங்கன்ற நிலைமைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தி பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சிடும் நினச்சாங்க. 3 வாரமாக தொடர்ந்து இது எரிந்து கொண்டே. ஆனா வைகோ அவர்களும் திடீர்னு ஒரு நாள்ல அந்த முடிவுக்கு வரல தானே? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் பேசும்போது அவரு பேசியிருந்தாரு, என் மகனும் மல்லை சத்யா ஒன்ற இதெல்லாம் பேசியிருந்தால் கூட அப்புறம் கூட துணை பொதுச் செயலாளருக்கு நிக்கிறதுக்கு அவர் தான் பணம் எல்லாம் கூட உங்களுக்கு கட்டியிருக்காரு. நான் வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னீங்க, அவர் தான் கட்டியிருக்காரு. தொடர்ச்சியா உங்களை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் விரும்பி தான் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அவர் துரை வைகோ கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்தது பிறகு 2 பேரையும் இணைச்சு வைக்கிறாரு. எப்படியாவது உங்களை இழந்துடக்கூடாதுன்ற தவிப்பை இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை அப்படி வந்து அவர் வந்து பண்ணணும்னு நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா மல்லை சத்யாவை இழந்துடக்கூடாதுன்றது வைகோ தவிச்சதை என்னால வந்து எங்களை மாதிரி உணர்ந்துக்க முடிஞ்சது. அப்ப திடீர்னு ஒரு நாள் நிர்வாக குழு கூட்டத்துல வந்து உங்கள் மேல வைக்கக்கூடிய அர்ஜுன் ராஜ் முதல்ல வந்து பேசியிருக்கதா எங்களுக்கு தகவல் வருது. அதாவது நீங்க 2021 ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி சொன்னீங்க, உதயசூரியன் சின்னத்துல நிக்க அவர் வந்து பெருந்தன்மைன்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டு பேசுனத இப்போ சொல்லி பேசுனது, அதுக்கு நீங்க விளக்கம்லாம் அப்ப கொடுத்திருந்தா கூட அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுன்றது நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்திருக்கும். திடீர்னு இது அப்படி நடந்திருக்கும். அவ்வளவு தூரம் உங்களை இழக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் திடீர்னு ஒரு 2 மாசத்துக்குள்ள உங்களை துரோகின்னு சொல்ற இடத்துக்கு, மாத்தையான்னு சொல்ற இடத்துக்கு எப்படி அது நடந்துச்சு? அது என்னன்னா, 4 ஆண்டுகளாக துரையும் துரை சார்ந்த கொஞ்சம் பேரும் என்னை எதிர்த்து அவதூறு பரப்போது, எல்லா சாம பேத தான தண்டன்ற மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்து நின்று அவங்களால என்னை வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏன்னா என் பக்கம் நியாயம் இருந்தது, என் பக்கம் சத்தியம் இருந்தது, என் பக்கத்தில் தொண்டர்கள் நின்றார்கள். அதுதான் மாநாடுகளில் நான் பேசப் போகிறேன் என்று அறிவித்த உடனேயே கைத்தட்டி ஆர்ப்பரிப்பதும் விசிலடிப்பதுமாக இருந்தது. அதை அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. அது வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றது உணர்த்தது தொண்டர்கள் செய்தது. அப்போது 4 ஆண்டுகளாக அவங்க என்னை எதிர்த்து நிற்கிறாங்க, வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்போது இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னும் போது நான் சொன்னல அந்த நிர்வாக குழு கூட்டம், நான் இதுவரையும் அது சொன்னதில்லை, உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு செய்தியை, மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய படைத்தளபதி, நான் பேர் மறந்துட்டேன், அந்த படைத்தளபதி வந்து 3 முறை அலெக்சாண்டர் உயிரை பாதுகாத்தார். இங்கே நான் தலைவர் வைகோ உயிரை 3 முறை பாதுகாத்திருக்கிறேன். அது ஒப்புமை போடுறார் அவர். 3 முறை அலெக்சாண்டருடைய உயிரை பாதுகாத்த தளபதி ஒரு விருந்தில் மது போதையில் தவறாக பேசி விடுகிறார் அலெக்சாண்டரை. அப்போ அலெக்சாண்டர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஈட்டியோ அல்லது கட்டாரியோ தூக்கி அடிக்கிறார். அந்த கையிலிருந்து கை நழுவி போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம உயிரை 3 முறை பாதுகாத்தவனாச்சே என்று நினைப்பதுக்குள்ளாக அவன் அடிபட்டு செத்து போயிடுவான். இதை ஏற்கனவே வைகோ என்கிட்ட எனக்காக பேசியிருக்கிறார். இது வந்து இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை. இது வந்து அப்படியே ஒரு 2-3 ஆண்டுகளாக அப்படியே வந்து அப்படி 3 முறை அவருடைய உயிரை நீங்க காத்த சம்பவம் உண்மை? ஏன்னா ஒரு முறை தான் உயிர் காத்தாரு, 2 முறைலாம் என்ன? அவரே நான் சொன்னதில்லை, அவரே சொல்றாரு. அவரே சொன்னது. அவரே இப்போ கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட அந்த 3ஆவது சம்பவத்தையும் அவர் தான் நினைவு கூர்றார். அந்த கடலில் விழுந்தபோது தத்தளிச்ச போது காப்பாற்றி வந்தது. அடுத்த முறை மலை மாவட்ட நீலகிரியில் ஏற்பட்ட சம்பவம், அடுத்த உடல்நலம் ஏற்பட்டு அவர் கோமா நிலைக்கு போகின்ற அந்த நிலைமையில் நான் எடுத்த முடிவின் காரணமாகத்தான் அது அந்த 18 நிமிடங்களில் 20 நிமிடங்களுக்குள்ளாக அவருக்கான சிகிச்சை கொடுத்து அவர் சமநிலைக்கு கொண்டு வந்தோம். அப்போது இப்போ நான் வந்து அந்த கடமை தவறினாக இருந்தால் சரி, அவங்க குடும்பம் எட்டு போகிறாங்கன்னா நமக்கு என்ன பண்ண, வண்டியில் ஏற்றி விட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கலாமே. அங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் சொல்கிற அந்த டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அங்கே போய் சேருவதற்குள்ளாக நாங்கள் வண்டி அதில் ஏற்றின 12 நிமிஷத்தில் தலைவருக்கு நினைவு போயிடுச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் அந்த அவங்க சொன்ன 30 நிமிடம் கிடச்சுன்னா கோமா நிலைக்கு போயிருப்பார். நான் விட்டுட்டேன் அந்த தலைவனை. அவரை மீட்டு போன இடத்துல அங்கேருந்து பிடிச்சி நாங்கள் இழுத்து வந்து தலைவர் நிற்க வச்சோம். இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், செந்தில் எதிர்மன் பொருளாளர், நீங்கள் உயிரை பாதுகாக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்றார். அவராக இருந்தால் கண்டிப்பாக கடலை விட்டு வந்திருப்பார். நாங்கள் செத்தானாலும் அவர் அந்த தலைவர் கரையில் சேர்த்து தான் செத்துருப்போம். நாங்கள் உயிர் கொடுக்கின்றவங்க, உன்ன மாதிரி நான் சொல்லக்கூடாது. அதில் அந்த மாதிரி நாங்கள், அதால் தலைவர் ஏற்கனவே அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மகன் அது ஆகக்கூடாது. இப்போ தலைவரோட இமேஜ் இருக்குல்ல, அந்த கிளீன் இமேஜ். இல்லை, அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன்.
அவர் இவ்வளவு தூரம் உங்களை நம்பியிருக்காரு, எங்கேயுமே விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்காரு. உங்களை சேர்த்து வைத்த போது கூட அதை பார்த்ததுல சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த 2 மாசத்துல வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அவரே சொல்றாரு, முத்துரத்தினம் அவர்கள் திமுகவுல சேர்றாரு. அவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கார்ல பயணிச்சிருக்கீங்க. இன்னும் வந்து திமுகவுக்கு இதர கட்சிகளுக்கு போன மற்ற மாധ്യമங்கள் போனவங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க பேச்சு தொடர்புல இருக்கீங்க. இதெல்லாம் இன்னும் சில பேரை வந்து நீங்க கூண்டோட திமுகவுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இருக்கீங்க. நீங்க திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் உடனடியா அவர் நம்பியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சமா அவங்க அது குற்றச்சாட்டுகள் தான். நான் ஆதாரப்பூர்வமா அவங்க சொன்னாங்களா, நீங்க வந்து அதை பண்ணீங்களான்றதை நான் சொல்ல வரல. அதை கொஞ்சமா அவங்க வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்கும் போது இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க அப்படி உண்மையிலேயே வந்து ஏன்னா நீங்க இயல்பா வந்து உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் விலகி போறதுனால துரோகியாவோ இல்ல அவங்களை எதிரியாவோ நினைக்கணும்னு கிடையாது. நீங்க இயல்புல நட்பா கூட பழகின்ற அதை தவறா காட்டுறதோ இது எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திடீர்னு அவர் வந்து அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்னன்னா அது அபாண்டமான பழி சொல்லுவதில் வந்து தலைவருக்கு நிகர் அவர் தான். அவர் அது பழி பண்ணா போட்டுருவார். ஒருத்தர் தூக்கி பேசினாலும் பேசுவார். தனக்கு தேவைன்னா தூக்கி பேசுவார், வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிட்டு போவார். அந்த அளவுக்கு போய் சொல்லுவாரா என்ன வைக்கோ? இல்லை, நான் வந்து 18ஆம் நான் வந்து 20ஆம் தேதி தான் லண்டன்லேருந்து இங்கே வரேன். லண்டன் திருவள்ளுவர் சிலை திருவிழா, பாராளுமன்ற பேச்சு, அந்த யுனெஸ்கோடைய ஒரு அமைதிக்கான தூதரகத்தில் பேசிட்டு 19ஆம் தேதி இரவு என்னுடைய விமானம், 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னையில் வந்து இறங்குறேன். 21ஆம் தேதி என்னுடைய தொடர் வண்டி செங்கல்பட்டுலேருந்து ஈரோடு, விடியற் காலை 7 மணிக்கு போகிறேன். அங்கே வந்து மாவட்ட செயலாளர் முருகனும் கோபாலும் தான் வண்டி அனுப்புகிறாங்க. தலைவர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அதே ஹோட்டலில் தான் எனக்கு மேலே ரூமு. 3ஆம் மாடி, அவர் 2ஆம் மாடியில் இருக்கார். அங்கே போய் குளிச்சுட்டு தலைவர் போய் வணக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொதுக்குழு. இது 22ஆம் தேதி. 23ஆம் தேதி விட்டு 24ஆம் தேதி முத்துரத்னம் போகிறாரு. 23ஆம் தேதி நான் வந்து என்னுடைய நிகழ்ச்சிகள். 24ஆம் தேதி காலையில் அவர் வந்து திமுகவில் போய் திமுக முதலமைச்சர் சந்திக்கிறார். இப்போது நான் அவரை சந்திச்சிருக்கணும். அவங்க சொன்னாங்களே 2 நாளுக்கு முன்னே நாங்கள் சந்திச்சிருந்தோம். நான் லண்டனில் தான் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கணும். லண்டனில் தான் பார்த்துருக்கணும். நான் எப்போ முத்துரத்னத்தை பார்த்தேன் அப்படின்னா, அவர் நல்ல மனிதர். தலைவருக்கு நிறைய உதவியாக இருந்தவர். தலைவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து வெளியே கிளம்புறாருன்னா அவரோட வண்டி தான் அவர் எங்கே போய் நிற்கிறாரோ அந்த இடத்துல வந்து வண்டி நிற்கும். தலைவர் அந்த பக்கம் போனாரோ அவங்க வீட்டில் தான் தங்குவார். அதெல்லாம் ரொம்ப பிரியமான சகோதராக இருந்தார். இந்த துரையோட வருகை பிடிக்காம தான் அவங்களாம் ஒதுங்குறாங்க. அப்போது இது தவறான செய்தி. இப்போ அதுக்கப்புறம் அதான் அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, 2 நாள் நான் வாகனத்தில் அவர் கூட தான் சுற்றினேன், அவர் எத்துமே அறிவாலயத்தில் நான் தான் தளபதி கிட்ட விட்டுட்டு நான் வந்துட்ட மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ அடுத்து பிரிந்து போனவர்கள்லாம் வந்து எடுத்துன்னு போய் திமுகவில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு. அவங்களாம் யாரும் சின்ன குழந்தைங்கள சார், அவங்களாம் அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. டிஆர்ஆர் செங்குட்டுவன் சாதாரண ஆள் இல்லை. டிஆர்ஆர் செங்குட்டுவன் வந்து அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய அன்புக்குரிய தம்பியாக இருந்தவர். டிஆர்ஆர் செங்குட்டுவனுடைய அப்பா ராஜரத்ன ஐயா காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர், பக்தவத்சலத்தை தோக்கடித்தவர். உங்களை நம்பி வந்தார். வந்த உடனேயே அவருக்கு ஒரு இண்டிகேஷன் தவறான இடத்துக்கு வந்துட்டோன்னு ஒரு செய்கை அவருக்கு கிடைக்குது. அது என்னன்னா, ஒரு கொடியேற்று விழாவில் அந்த பிரச்சனையில் கலவரம் ஏற்பட்டு கல்லால் அடித்து அவருக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு கண் பார்வை தெரியாது. அவரும் தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களுக்காக ஓடி வந்தார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் என்னை விட பெரிய படிப்பாளி. அவருக்கு போய் நான் ஆலோசனை சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன்னா சொல்கிறவங்களுக்கு தான், இல்லைன்னா கேட்குறவங்க நீங்கள் அது பரிசீலனை. நீங்கள் பெரிய தலைவரில் புலவர் சவுந்தியப்பன் புலவர் பட்டம் பெற்றவர், திமுகவில் ஒன்றிய செயலாளர். நாஞ்சில் சம்பத்து திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான், கட்சியுடைய அவைத்தலைவர், அண்ணா காலத்து பொதுக்குழு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், தொழிற்சங்கத்துடைய மிகப்பெரிய தலைவர். அதே போல் வேற யார் இருக்காங்க தான் நினைக்கிறேன் இவங்க சொல்கிறது. அப்புறம் அழகு சுந்தரம், திருப்பரங்குன்றம் அழகு சுந்தரம், புதுக்கோட்டை சந்திரசேகர், அவங்களாம் ஏற்கனவே அமைச்சிருங்க. நான் கட்சிக்கு இப்போ நான் என்னோட அரசியல் வாழ்க்கை இப்போ இவங்களாம் அழைத்து கொண்டு நான் செல்ல போவதாக, இதெல்லாம் வந்து கற்பனை. இப்போ நீங்கள் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னதால் வந்து இப்போ அவங்களாம் எழுந்து வீதிக்கு வராங்க. அப்போ எங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா? எங்களுக்கு தெரியாத பாதைகள். ஆனால் நீங்கள் தான் போய் ஒவ்வொரு முறையும் போய் திமுகவில் போய் யாரையும் சேர்த்துடாதீங்க, எங்களுக்கு பின்னடைவாக ஏற்பட்டுரும், நீங்கள் தான் போய் பேசிட்டு வரீங்க. அவங்க ஏற்கனவே போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் தடை விதிக்காமல் நீங்கள் தூக்கி போட்டிங்களா சார்? அவங்க எங்கே வேணாலும் போய் போட்டோம், நீங்கள் அவங்கள தடை விதிக்கிறீங்க. அப்போது நீங்கள் தான் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இதுக்கெல்லாம் பழி வந்து மல்லை சத்யா தான் காரணம்.
அப்போ அவங்க போகும்போது நான் ஏன் சார் போல, அதை பத்தி நீங்க ஏன் சார் சிந்திக்க இல்ல மாட்டீங்க? அதுதான் ஒரு இந்த 6-7 ஆண்டுகள் மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்து திமுக கூட்டணிக்கு மதிமுக வந்ததுக்கு பிறகு யாரும் திமுகவில் இணைஞ்சதா செய்திகள் எதுவும் இல்ல. ஆமா, அவங்களும் ஆமா. இணைச்சுக்கல. இந்த சூழ்நிலையில முத்துரத்தினத்தினுடைய இணைப்பு இன்னும் சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு பதட்டத்தை உங்க கட்சி தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். இல்ல இன்னொன்னு இதுல நான் சந்தேகப்படுறது, ஒருவேளை மல்லை சத்யாவையும் இழந்துருவோமோ, அந்த பக்கம் கேட்ட சாத்தணும்னு போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்ப? இல்ல சார். ஏன்னா நீங்க திமுகவுக்கு போற முயற்சிகள்ல எதுவும் இருந்தீங்களோ? 2021 மல்லை சத்யா கட்சியோட துணை பொதுச் செயலாளர், முத்துரத்னம் திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர், புதூர் பூமிநாதன் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், வழக்கறிஞர் சின்னப்பா அரியலூர் மாவட்ட செயலாளர், டாக்டர் சதன் திருமலைக்குளார் மருத்துவர் அணி செயலாளர், அரசியல் ஆலோசனை கொடுப்பவர் வந்து ரகுராமன், டாக்டர் ரகுமான். இவங்க எல்லாம் தாங்கள் வகித்திருந்த மதிமுகவுடைய பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து விலகி ராஜினாமா கடிதத்தை தலைவர் வைகோ கிட்ட கொடுத்தாச்சு. அந்த கடிதத்தை வாங்கி பாக்ஸில் வச்சுட்டு எங்களை எல்லாரையும் ஒரு வண்டியில் ஏற்றின்னு போயிட்டு நேராக அறிவாலயம் ஏற்றின்னு போய் திமுகவில் சேர்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வைகோ தான். இது எப்போ நடந்தது? 2021. அங்கே எங்களுக்கு உறுப்பினர் கார்டும் கொடுக்குறாங்க, திமுக உறுப்பினர் கார்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் திமுகவில் வேட்பாளரை நிற்க முடியும். நாங்கள் திமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் உதயசூரியன் நிற்க முடியும். இப்போ நாங்கள் யார்? திமுக. இப்போ 4 பேர் ஜெயிச்சாச்சு. 4 பேர் இன்ன வரையிலும் திமுக தான். அவங்க மதிமுக நீங்கள் உரிமை கொண்டாட முடியும். அவங்க மதிமுக சொன்னால் வழக்கு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க. இப்போ வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க 2 பேர், முத்துரத்னமும் மல்லை சத்யாவும். முத்துரத்னம் தன்னுடைய கார்டை புதுப்பிக்க விரும்பல, மல்லை சத்யா மட்டும் தான் புதுப்பிச்சேன். நான் இப்போ மதிமுக. முத்துரத்னம் யாரு? அவர் இன்னும் திமுகவில் தான் நீடிக்கிறார். 2021 ஒரு திமுக சார். இப்ப போய் சேர்ந்தாரு. அவர் ஏதோ நிகழ்ச்சி, ஒருவேளை அபிஷியலா இதை வந்து இல்லை, அது ஒரு வாழ்த்து வாங்க போயினாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்கெல்லாம் போகும்போது நான் போனா சார், நான் வைகோ தானே சார் கதின்னு இருக்கிறேன். துரையே போனாலும் நான் போக மாட்டேன். துரை கொடுத்துட்டால நான் விலகுகிறேன், நான் மல்லை சத்யா சொன்னேன் நான் விலகுறேன் விட மாட்டேன். எங்க தலைவர் நான் விட்டு வெளியே வர மாட்டேன். அவர் ஒன்றும் அப்பா விட்டு கனடா போயிடுவாரு. அவர் அப்பாவை பற்றி விமர்சனம் பண்ணுவார், போராட்டமாக. இப்போ வந்து வேணால் வந்து இப்போ பார்ப்பார், கட்சிக்காரங்கிட்ட கேட்பார், என்ன போராட்டமா, அவருக்கு தான் வேலை இல்லை, நீங்களாச்சும் இப்போ குடும்ப பாருங்கள், தொழிலை பாருங்கன்னு சொன்னவர் அவர். அவர் விட்டுட்டு ஓடுவார், நாங்கள் விட்டு போக மாட்டோம். இன்றைக்கி கூட தலைவரோட 30 ஆண்டுகால பாராளுமன்ற செயல்பாடு குறித்து ஒரு தொலைக்காட்சி கேட்டபோது அந்த தலைவருடைய சிறப்புகளை நான் இன்றைக்கும் சொல்கிறேன். இப்போ இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டுகால ஆனும் நான் உயிர் இருக்கிறவர்களும் சொல்லுவேன். நான் அவருக்காக இருக்கிறவன், துரை இருக்க மாட்டார். ஆனா முகநூல்ல சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் காட்டமான விமர்சனங்கள் எதுவும் எழுதிட்டாங்களோ அது துரை வைகோ அவர்களை புண்படுத்தி இருக்கும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் சார், நேரடியாக நான் உங்களை விமர்சிக்கல, நேரடியாக உங்களை நான் இந்த விதத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்றீங்கல்ல, என்னை சார்ந்தவர்கள் யாரோ முகநூலில் போடுறாங்க, அதுக்கு நான் தான் காரணம், பத்திரிகையில் தான் நான் தான் காரணம், தொலைக்காட்சியில் தான் நான் தான் காரணம், அங்கே யாருன்னா பல் வளர்க்கனாலும் அதுக்கு நான் தான் காரணம், அது மேலே எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் கூடாது, நாகரிகம் இல்லை. அவங்க பல் வளர்க்கின்னுக்குறாங்க, அதாங்க அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு நான் தான் காரணம். இல்லை, இந்த சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இது, அது அது சகிக்கல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் துரையை சார்ந்தவர்கள் என் மீது ஒரு ஜாத்திய வன்மத்தோடு பதிவுகள் போடுறாங்க. அது அந்த அடையாள அரசியல். ஏன்னா என்னை வெகுஜன மக்கள் நேசிக்க, குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மரணம் அதுக்கு போனது. நீங்க நான் போகும்போது நம்முடைய இயக்குனர் ரஞ்சித், மாரி செல்வராஜ், திருமுருகன் காந்தி, சுப உதயகுமார் இவங்களாம் இருக்காங்க. அவங்கள பேசிட்டு அந்த புகைப்படம் எடுக்கிறாங்க. அது நான் வாட்ஸ்அப்பில் முகநூலில் போடுறேன். அடுத்த 2 நாள்லேயே வருது, கடகடகன்னு வராங்களே. இவருக்கு போனால் சமூக நீதி, துரை போனால் அது என்ன சாதிய பார்வையா? அப்போ சமூக நீதிக்கும் உங்களுக்கு வந்து மற்றதுக்கும் உங்களுக்கு இப்போ தெளிவில்லாமல் இருக்கீங்களே. அப்போது அது போடும்போது நான் மல்லை சத்யா கட்சியோட துணை போச்சால என் படத்தை மட்டும் நீ போட்டிருந்தா கூட உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில் எனக்கு கேள்வி கேட்கலாம். துரை மாதிரி நான் கேள்விக்கு அப்பாற்பட்டவன் இல்லை. துரை தான் கேள்விக்கு அப்பாற்பட்டவர். அவர் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது. அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை சந்திக்க முடியாது. அந்த கார்பரேட் என்பது சரியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு உன்னதமான நவீன அரசியல் யுக்தி அவர். அப்போது என்னை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் என்னை சார்ந்தவர்கள் எல்லாமே சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை வகிக்கின்றவர். அவர்கள் நீங்கள் கொச்சப்படுது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நான் பதிவு போட்டேன். இந்த பதிவு போட்டிருக்கின்றவர் வந்து எதிர்கருத்தியில் இருக்கிற பாஜக அல்ல, அல்லது மற்ற இயக்கங்கள் அல்ல.
சமூக நீதி பேசுகின்ற சுயமரியாதை இயக்கத்தை சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிற மதிமுகவுடைய மாணவர் அமைப்பாளர் தான் இது போட்டிருக்கிறாரு. இது குறித்து நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு சொல்லி சான்றோர் பெருமக்களை முடிவெடுத்துங்கன்னா முடிக்கிறேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு அவரை கண்டிச்சிருக்கணும், கூப்பிட்டு அவரை நீக்கி இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக துரை போகும்போது ஒரு அவர் கட்டி அணைச்சி அவருக்கு வாழ்த்து சொல்வது, அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது, அடுத்து இன்னொருத்தர் அவருக்கு முக்கியத்துவம் அதிகரிக்குது. ஆமா, சத்யா கேள்வி கேட்டார்ல, அவர் பெரிய பயில்வான் எல்லாம், அது மாதிரி அவருக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி தான் ஒரு வழக்கறிஞர் தம்பி எப்போ வந்த ஒரு படம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாக இருந்திருக்குது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் வைகோ, மல்லை சத்யான்னு ஒரு படம். இதை இப்போ அவர் இப்போதான் பார்த்துருக்கிறார். இவ்வளோ நாள் வந்து மயக்க நிலையில் இருந்திருக்கிறார், கோமா நிலையில் இருந்துட்டு ஒரு 7 வருஷமாக கோமா நிலையிலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் ஃபுல்லாக எப்போவுமே மயக்கத்தில் இருப்பார், எங்கன்னா விழுந்து கை காலெலாம் உடச்சிப்பார். இப்பவும் கால் உடஞ்சி போய் தான் வீட்டில் படுத்துங்க. இல்லை, அவர் ஆதரவாளர் இவர் இந்த மாணவர் அணி. அவர் இன்னொருத்தர் பெரிய வழக்கறிஞர், அவர் பெரிய வழக்கறிஞர். இப்போ நாள்தோறும் மயக்க நிலையிலேயே ஏதோ உளறி நிற்கிறாருன்னு சொன்னாங்க. ஏதோ மருத்துவமனைக்கு எடுத்து போய் சிகிச்சை கொடுத்து காப்பாற்றின மாதிரி தம்பிகளை. அப்போ அவர் எடுத்துன்னு வந்து ஒன்று போடுறாரு. இது மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு அவனுக்கும் வந்துடுது. அது எப்படி சத்யா வந்து பெரியார், அண்ணா, வைகோ கூட எப்படி ஒப்பிடலாம்? அவர் யாரு? இந்த சமூக பார்வை ஏற்கனவே இருக்குது இல்லை. இதுக்குள்ள இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயமா அந்த ஒரு மாணவர்கள் போட்டார்ல, இது வந்து அவருடைய கருத்து இல்லைன்னு நான் எப்போ உணர்ந்தேன்னா, இந்த சமரசத்துக்கு பின்னால் துரை வந்து என்னை சந்திக்கணும், நம்ம 2 பேரும் தனியாக பேசலாம் அப்படின்னாரு. அப்போ பேசுகின்ற போது நான் இந்த குற்றச்சாட்டு வைக்கின்ற போது துரையோட பார்வை மோசமான பார்வையாக இருந்தது. அவன் பதிவிட்டான், ஆனால் அந்த பதிவோட மோசமான பார்வையாக ஒரு பார்வை. அவர் சொல்ல பேசும்போது ரஞ்சித் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர். ஆமா, அவர் ஜாதி வெறியை தூண்டுறாரு, இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு போறாரு. அவங்க கூடலாம் அவங்களாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, சமூகத்துக்கெல்லாம் அவங்களாம் தேவைப்படாத நபர்கள்னு சொல்றாரு. அப்போ அது வந்து அந்த மாணவர் அணி போட்டது அவருடைய கருத்து அல்ல, இவருடைய கருத்தை தான் அவன் பிரதிபலிச்சு அப்படின்னு நீங்க நான் உணர்றேன். அதுக்கப்புறம் தான் இவர் போறாரு, இதுக்கு இந்த கனெக்டிவிட்டிஸ். இப்போ இவர் போறாரு, இவர் போடும்போது நான் இல்ல தனிப்பட்ட விதத்துல துரை வைகோ பேசுனது வெளியிடுறது சரியா? இப்போ ஏன்னா அந்த சந்திப்பு ரகசியம் அவர் தானே சார் முதல்ல வெளியிட்டாரு. ஓகே, என்னெல்லாம் பேசணும், ஆனா அவர் பேசுனது இது உண்மைதான். ஏன்னா அவரை பத்தியும் சொன்னாரு. இன்னொன்னு வந்து தாயகம் சுரேஷ்ன்னு சொல்லி பஹ்ரைன்ல இருக்காரு. அவரு ஒரு பெரிய திராவிட இயக்க கருத்தியலாளர். அவரை பத்தி இது மாதிரி ஆபத்தான மனிதர்னு சொன்னார். அவர் சொன்னார், வல்லம் பஷீர் கூட நான் ஏற்றுக்கொள்வேன், ஏன்னா அவர் எதிர் நின்று சண்டை போடுறாரு, ஆனால் இவர் வந்து உள்ள இருந்துன்னு வேற மாதிரி பண்றாரு அப்படின்னு தாயகம் சுரேஷ் பத்தி தவறான ஒரு புரிதலை சொன்னார். பட் இவரோட பார்வை சரியில்லைன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பாரஞ்சித் மீதும் அவருடைய பார்வை அப்படிதான் இருக்கு. அதே தான். அதுக்கப்புறம் தான் அந்த துறையை சார்ந்த கொஞ்சம் பேர் வந்து இந்த தம்பிங்க என்னுடைய ஆதரவாக ஏதாவது பதிவுகள் போட்டாங்கன்னா, இந்த நீல புரட்சியாளர்கள்லாம் மதிமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டு வரானுங்க. இதை திடீர்னு உங்க மீது, ஏன்னா இப்போ இந்த நீங்கெல்லாம் வெளியில வந்து பேசும்போது தான் உங்களுடைய சமூக அடையாளமே கொஞ்சம் வெளியில தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா மதிமுக நீங்க இருந்தால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயம்லாம் வந்து நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இதை வச்சு பேசும்போது தான் தெரிய வருது. இதை தொடர்ச்சியா நீல புரட்சியாளர்கள் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துறது அப்படிங்கும் போது சோசியல் மீடியால அவங்க தான் பரப்பிட்டு இல்ல, அது அந்த அடையாள அரசியல். ஏன்னா நீங்க வந்து இப்போ சொல்றீங்க திராவிட சித்தாந்தத்தை உருவாக்குனதே அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒருவேளை ஒரு திராவிட ஐடியாலஜில இருக்க கட்சினால நம்மளுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்களோ? ஆனா அது ஒரு பண்ணையார் கட்சியா தான் இருக்கும் மதிமுக. நீங்க அந்த இடத்த நோக்கி போகும்போதுதான் உங்களுடைய அடையாளத்தை வெளியில அவங்க பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களான்ற கேள்வி ஒண்ணு வரும். ஏன்னா 9ஆம் தேதி மாத்தையா பிரபாகரனோட ஒப்பிட்டு பேசுறாரு. 10ஆம் தேதி விமான நிலையத்தை வந்து இறங்கும்போது ஊடகத்துக்கு பதில் சொல்றாரு. அப்போ சொல்லுகின்ற போது சொன்னார், நாங்கள் வந்து தலித்துகளை இது செய்தோம், அது செய்தோம், தலித்துகளை நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டார். நானே சொன்னால் ஒரு அவ்வளோ பெரிய தலைவர் அவர். எந்த மனிதன் சிறந்த மனிதன் கேள்விக்கான விடை என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மனிதன் தன் வலது கை கொடுப்பதை இடது கை தெரியாமல் செய்கிறான் அவன் தான் உயர்ந்த மனிதன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிறது நீங்கள் வந்து ஊர் ஃபுல்லாக சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லலாம், நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு நாங்கள் சொல்லலாம், அல்லது அந்த பயனாளிகள் சொல்லலாம். நீங்கள் சொல்லி காட்டுவது என்பது அது வந்து கொச்சப்படுத்துவது, அந்த தர்மம் நீங்கள் செய்த அந்த உதவி வந்து கொச்சப்படுத்துவதாக இருக்குது.
ஐயா குடியரசுக்கு வந்து 8 வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னீங்க. இப்போ குடியரசு உயிரோட இருந்தாருன்னா அவர் மாதிரி சுயமரியாதைக்காரி யாரும் கிடையாது. 8 வீடு கட்டி கொடுத்தது. அதான் 8 அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் 8 வீடு ஒரே இடத்துல 8 அறைகள் கட்டி கொடுத்தது. அவர் வந்து தந்தை பெரியார்கிட்ட இருந்து வளர்ந்தவர். பெரியார் தான் அவருக்கு வந்து அந்த பேர்லாம் பெரியார் அண்ணா தான் அந்த பேர் வைக்கிறாங்க. அவர் இப்போ உயிரோடு இருந்தாருன்னா அவர் தன்மான கவிஞன். அவர் இந்த மாதிரிலாம் பொறுத்துக்க மாட்டார். அந்த சாவியும் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்து போய் வைகோ கிட்ட கொடுத்துட்டு எப்பாவது வச்சுக்கப்பா என்னை விட்டுரு அப்படின்வார். ஒரு வாட்டி செஞ்சுட்டு இது மாதிரி ஊர் ஃபுல்லாக மாரி பண்ணுறேப்பா அப்படின்வார். இன்னும் மோசமாக பேசியிருப்பார். அப்போது கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருக்கிற தம்பி சந்துருக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன். அவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரே ஒரு சந்துருக்கு செஞ்சுட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீங்கள் வந்து கொடுத்து செஞ்சுட்டு இது மாதிரி பேசுகிறீங்களே, பேசக்கூடாது. ஒரு தலைவன் பேசக்கூடாது. என் மகனும் மல்லை சத்யாவும் ஒன்றான்னு சொல்லும்போது அப்படியே போனால் அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வரணுன்றது வைக்கும்போது வைகோவுக்கு ஒரு ஜாதிய பார்வை இருக்குது அப்படின்ற மாதிரி அது பொருள்படுது. ஒரு தொலைக்காட்சி பட்டியலில் மல்லை சத்யாவுக்கு வந்து செல்வாக்கு இல்லாத மனிதர், 1000 ஓட்டு வாங்குறது கூட ஒரு லாய்க்கு இல்லாதவர் அப்படின்னு என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. என் மனைவி பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இனி இவங்களை விட முடியாது. மௌனம் என்பது ஒரு எல்லை உண்டு. குட்ட குனியவனும் முட்டாளு, குனிய கொட்டுகின்றவனும் முட்டாளுன்ற மாதிரி இனி நான் பொறுமை காப்பது தவறு. ஒருவேளை பாஜக கூட திடீர்னு போனால் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவோன்னு சொல்லிட்டு மல்லை சத்யாவை பலிகடாக்கிட்டு கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கான திட்டமிடல் அங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை என்னை வந்து திமுக வாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா ஒப்பாரி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். பார்த்துருக்கலாம், நாங்கள் உண்மையாக 7 வருஷம் இருந்தோம், 29 வருஷம் எம்பி கொடுத்ததெல்லாம் மறந்துடுவாங்க, மகனுக்கு எம்பி ஆக்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க, பல்வேறு உதவிகள் செய்து வர்றதெல்லாம் மறந்துடுவாங்க. பாத்தியா எங்கள் கட்சி அழிப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறது, நன்றி கட்டது அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுவாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.